ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. நடராஜ பெருமானே போற்றி போற்றி. நந்தி வாகனா போற்றி போற்று. அலைகடல் விரிவே போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனுக்கு என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தைகளே, இந்த மங்களகரமான தினத்தில் உங்களது பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து வைத்து உங்களுக்கு நல்லதொரு காலத்தை உருவாக்க வேண்டும் என்று வந்திருக்கும் உன் அப்பன் ஈசனை எவ்வித காரணத்திற்காகவும் அவமதித்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல்லுங்கள் என் குழந்தைகளே. என் அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாயோ, எந்த உறவின் மேல் மிக அதீத அன்பை வைத்திருக்கிறாயோ, உன்னுடைய மனம் தேடும் ஒரு நபரிடத்திலிருந்து உனக்கென்று ஒரு அழைப்பு வர விரிக்கிறது என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் கஷ்டம், கண்ணீர், பதற்றம், பயம், ஏமாற்றம், துரோகம் இவை மட்டுமே தானே நீ கடந்து வந்த பாதையாக இருக்கிறது. திசை தெரியாமல் அலைந்து திரிந்த நாட்கள் எத்தனையோ உனக்காக இப்பொழுது நல்ல திசையை தேடிக்கொண்டு வந்து வைத்திருக்கிறது. உன்னை இன்று ஏனது நேரடி பார்வையில் நான் வைத்திருக்கின்றேன் என் தங்கமே. உன்னை வரவேற்க தயாராக இரு என் தங்கமே. ஒன்று உனக்கென்று வரவேற்க உன்னை தயார் செய்ய வந்திருக்கின்றேன் என் தங்கமே. கண்களை சற்று திறந்து பார். உன்னை தேடி வருவதை நிச்சயம் நீ உணர்வாய் என் தங்கமே. தன்னம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கை என்றும் கைவிட்டு விடாதே. எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு என் தங்கமே. அது அவ்வளவுதான் என்று பயந்து ஒழியக்கூடாது. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு ஒரு நாள் முடிவு இல்லை என் தங்கமே. என் செல்லமே, இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடும் அந்த அபூர்வமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் கூறுகின்றேன். அனைத்து காலங்களிலும் வாழ்ந்து பழகு. அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய் என் தங்கமே. அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகு. அனைத்தையும் சமாளித்து பழகு என் குழந்தையே. இதை நீ முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் அற்புதங்கள் பல உன்னுடன் நிலையாக இருக்க முடியும் என் தங்கமே. அன்று நீ என்னை முழுமையாக புரிந்து கொள்ளவா என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் உன் மனம் தேடும் ஒரு நபரிடமிருந்து, அந்த உறவிடமிருந்து உனக்கு ஒரு அழைப்பு மணி வரப்போகிறது என் தங்கமே. இனிய சந்தோஷமான செய்தியை கூறவே இப்பொழுது உன்னை தேடி உன் அப்பன் வந்தேன் என் தங்கமே. இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகின்றாய் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகின்றாய் என் தங்கமே. உன்னை மகிழ்விக்கவே உன் அப்பன் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. எத்தனை நாள் ஏக்கம், எத்தனை நாள் வருத்தம், எத்தனை நாள் என் முன்னே நின்று புலம்பி இருக்கிறாய். அவரிடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்து விடாதா? அவரிடம் நான் ஒரு வார்த்தை பேசிவிட மாட்டேனா? எத்தனை ஏக்கம், எத்தனை காதல், எத்தனை ஆசை, இவை அனைத்தையும் மனதில் பூட்டி வைத்து கொண்டு பழைய நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் குழந்தையே, உன் கர்ம பலன்களை எல்லாம் விலக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணமாக வாழ்க்கையில் உயர்த்தும் நிலைக்கு கொண்டு வரப் போகிறேன் என் தங்கமே. இது நிச்சயம் நடக்க செய்வேன். நீ எப்பொழுதும் உன் கடமையில் அயராது உழைக்க வேண்டும். உழைக்கும் என் குழந்தையை உயர்த்தி கொண்டு வருவேன். நீ எவ்வளவு கஷ்டங்களை தாங்கியோ அந்த அளவிற்கு ஒரு உயர்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது தங்கமே. என் குழந்தையே, எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுகமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்து கொண்டிரு. சீக்கிரமாகவே
உனக்கான ஒரு நல்ல வழியை உன் அப்பன் திறந்து வைப்பேன் என் தங்கமே. உனக்கான ஒரு வெளிச்சக் கதவை திறந்து விடுவேன் என் தங்கமே. இதுவரை பொறுமையுடன் காத்திரு. இன்னல்கள் சற்று நேரத்தில் நீ எந்த நபரிடத்திலிருந்து, யாரிடமிருந்து நான் அவருக்காக காத்திருக்கின்றேன், இல்லை அவரது அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் என்று எத்தனை முறை கூறியிருக்கிறார். அவரிடமே இருந்து உனக்கு அழைப்பொன்று வரப்போகிறது தங்கமே. அவர் மனம் மாறப்போகிறது தங்கமே. அவர் நீ வேண்டும் என்று நினைத்து உன்னை அழைக்க தொடங்க போகிறார் தங்கமே. அதை இருக்க பிடித்து கொண்டு அவர் நம்பிக்கையை காப்பாற்றினாள். நீ இதை இறுதி வரை கொண்டழைத்து சென்று விடலாம் குழந்தையே. கூறுவதை தெளிவாக மனதில் பதித்து வைத்துக்கொள். அவர் நீ வேண்டுமென்று அந்த பழைய ஞாபகமான உன்னுடைய ஞாபகங்களால் வாழ்ந்து கொண்டு இப்பொழுது அனைத்தையும் புரிந்து கொண்டு இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, இதை நாம் இவ்வளவு தூரம் இழுத்து வந்தது தவறு என அவர் உணர்ந்து அவர் தொலைபேசியில் உனக்கொரு அழைப்பை கொடுக்க போகிறாய். அதை தவற விட்டு விடாதே என் தங்கமே. எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அந்த நபரே உனக்கு அழைப்பு விடுப்பார். சந்தோஷத்தை வரவேற்க நீ சந்தோஷமாக காத்திரு என் தங்கமே. என்றும் உன் அப்பன் சிவன் உன்னை கைவிட மாட்டேன் என்று கூறுவதற்கான அடையாளமாகவே இது இருக்கும். நிச்சயமாக இது 48 மணி நேரத்திற்குள் நிகழப்போகிற ஒரு மங்கள செய்தி என் தங்கமே. அவர் மனம் மாறி இருக்கிறது, அதை நீ தட்டி கழித்து விடாதே. இது உனக்கானது என்று நீ இதை பார்த்தால் அது 28 மணி நேரத்திற்குள்ளே நடந்துவிடும். அதை நீ அனுபவிக்க இதை முழுமையாக கேட்டிருந்தால் மட்டும்தான் அது உன்னிடம் அழைப்பு வரும் என் தங்கமே. இல்லை இது சாதாரண ஒரு குரல் என்று நினைத்து தள்ளிவிட்டு சென்றாயானால் உன் அப்பன் சிவனே உன்னை தேடி வந்த அந்த சிவனப்பனையே நீ அவமானப்படுத்தியது போல்தான் என் தங்கமே. அதனால் தான் கூறுகின்றேன், இதை முழுமையாக பார்த்திருந்தாயானால் உன் அப்பன் சொல்லும் வாக்கு உனக்கு பலிக்கும். அவன் நம்பிக்கையோடு என்றும் பாற்றுவிடாதே. அனைத்தையும் முழு நம்பிக்கையுடன் பார்க்கத் தொடங்கு. அனைத்தும் நடக்கும். ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.